கடந்த ஆகஸ்ட் மாதம் ரஜினி நடிப்பில் கூலி ரிலீஸ் ஆனது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. இதனையடுத்து ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து வராரு ரஜினி. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் தொடர்ந்து பிரபலங்கள் பலரும் இணைஞ்சிட்டு வராங்க. அதாவது ரஜினி நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பினை பெற்ற ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்தினை இயக்கி வராரு நெல்சன். இந்த படத்துக்காக ஷூட்டிங் துவங்கி கடந்த சில மாதங்களாகவே மும்முரமாக நடந்து கொண்டிருக்கு. மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை வைத்து இந்த படத்திட்ட இயக்கிட்டு வராரு நெல்சன். இந்நிலையில் ஜெயிலர் 2 குறித்து முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் 2ஆம் பாகத்திற்கான படப்பிடிப்பு தற்போது கோவாவில் நடந்து வரும் நிலையில் விஜய் சேதுபதி ஷூட்டிங்கில் இணைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அவரும் ஒரு முக்கியமான ரோலில் இந்த படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. ஏற்கனவே கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன பேட்ட படத்தில் ரஜினியோடு இணைந்து நடிச்சிருந்தார் விஜய் சேதுபதி. இந்த படத்தில் அவர் வில்லனாக நடிச்சிருந்தார். இந்நிலையில் தற்போது 2வது முறையாக ரஜினியுடன் விஜய் சேதுபதி கூட்டணி அமைச்சுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் ரசிகர்கள் மத்தியில் உச்சகட்ட எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அதோடு நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் முதன்முறையாக நடிக்கிறாரு. கடந்த 2023ஆம் ஆண்டு தரமான ஆக்ஷன் படமாக வெளியானது ஜெயிலர். இந்த படத்தில் விநாயகன், ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, மிர்னா, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலரும் இணைந்து நடிச்சிருந்தாங்க. அதோடு பிரபல மலையாள நடிகர் மோகன்லால், கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் மற்றும் இந்தி நடிகர் ரோல்லையும் ஜாக்கி ஷெராஃப் நடிச்சிருந்தார். நடிகை தமன்னா காவாலா என்ற பாடலுக்கு நடனம் ஆடி இருந்தாங்க. இந்த படம் உலக அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் 600 கோடி வசூலை குவிச்சது. ஜெயிலரோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து 2ஆம் பாகத்தை உருவாக்குவதற்கான பணிகளை துவங்கியிருக்காரு நெல்சன் திலீப்குமார். முதல் பாட்டில் நடித்த பலரும் இதில் நடிச்சு வராங்க. சிவராஜ்குமார், மோகன்லால் ஆகியோர் கேமியோ ரோலில் நடிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் 2ஆம் பாகத்தில் பல பிரபலங்களை களமிறக்கியிருக்கார் நெல்சன். மேலும் எஸ்.ஜே. சூர்யா, மலையாள நடிகர் சுராஜ் மற்றும் சந்தானம் ஆகியோர் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கிறாங்க. அதோடு வித்யா பாலன், மேக்னா ராஜ் ஆகியோர் இந்த படத்தில் இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனிடையில் விஜய் சேதுபதியும் ஜெயிலர் 2 படத்தில் இணைஞ்சிருப்பது தகவல் ரசிகர்களிடையே கவனம் ஈர்த்து வருது. நேற்றைய தினம் சிம்புவின் அரசனில் விஜய் சேதுபதி இணைஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டது. வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் முக்கியமான ரோல் நடிப்பதற்கு கமிட் ஆயிருக்காரு. இதன் மூலமாக செக்கச்சிவந்த வானம் படத்திற்கு பிறகு 2வது முறையாக எஸ்டிஆரோட கூட்டணி அமைச்சிருக்காரு. மேலும் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி நடிப்பில் உருவான விடுதலை படத்தில் நடிச்சிருந்தார். அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்திலும் அவர் கமிட் ஆகியிருக்கிறது மிக பெரும் எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக ஜெயிலர் 2 படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் சாதனை செஞ்சு ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. மேலும் ரசிகர்களுக்கு இப்போவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.